வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது இட்லி உப்புமா. நைட்டு அவிச்ச இட்லி மீதம் இருக்கிற டைமில் அதை அப்படியே எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதை அடுத்த நாள் காலையில் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் இட்லியை போட்டு முக்கிட்டு அது பிறகு தண்ணியெல்லாம் கையை வச்சு அப்படி பிணைஞ்சு விட்டுட்டு உதுத்தனா இட்லி ஒன்று போல் பூவாக உதிர்ந்து வந்துடும். சும்மா இட்லி எடுத்து நம்ம கையை வச்சு உதுத்து விடும்போது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும், இல்லை கத்தியை வச்சு கட் பண்ணால் கூட பீஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உதுத்துட்டு உப்புமா செய்யும்போது இந்த இட்லியில் காரம் கலரு எல்லாமே பிடிச்சிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக தெரிஞ்சாப்புல இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபங்க்ஷன் நேரத்தில் விதவிதமாக நம்ம சமைச்சிட்டு மீதம் இருக்கிறது அந்த இட்லியாக தான் இருக்கும். சாம்பார் சட்னி கூட காலியாயிரும். அந்த இட்லியை யூஸ்ஃபுல்லாக அடுத்த நாளைக்கு நம்ம டிஃபன் பண்ணிக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடேறின பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு கடுகு வெடித்த பிறகு 10 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவையும் 2ஆக கீறி போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிடுறேன். 2-3 வத்தலையும் கிள்ளி போட்டுக்கலாம். பச்சை மிளகா வத்தல் காரம்தான். இது கூட விருப்பப்பட்டால் வேர்க்கடலை கடலைப்பருப்பு எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சிம்பிளாக தான் உப்புமா செய்ய போகிறேன். தாளிப்பு நல்லா மணக்க வந்த பிறகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு உதுத்து வச்சுருந்த இட்லியும் இதோட ஆட் பண்ணிட வேண்டியதான். தேங்காய் பூ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும், தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிடக்கூடாது. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இட்லி உப்புமா. உங்களுக்கு தீபாவளி டைமில் கூட முதல் நாள் நிறையா வேலை செஞ்சுருப்போம். வெரைட்டியாக டிஃபன் வடை அது இதுன்னு செஞ்சதுனால எல்லாமே காலியாகவே மீதி இட்லி இருக்கிற நேரத்தில் அடுத்த நாள் நமக்கு டயர்டாக இருக்கும் போது லைட்டாக இந்த மாதிரி ஒரே ஒரு டிஃபன் ரெசிபி, சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லாத ஒரு உப்புமா ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எங்கேயாவது ட்ராவல் போனால் கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போனாலும் போகிற இடத்துல குழம்பு ஊற்றணும், சட்னியை ஊற்றணும், அதுக்கு 2 பாத்திரம் எடுத்தோம் அப்படின்னு இல்லாமல் ஒரே பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். கடைசியில் கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி இறக்கிட்டினா போதும், இட்லி உப்புமா சூப்பராக ரெடி ஆயிரும். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க.